ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிஎம்ஏ ஆசான். நம்ம இப்போ சேலரி லெக்சர் 3 பார்க்க போகிறோம். இது நேற்று போட்ட வீடியோட கண்டினியூஷன். உங்கள் இன்ஸ்டியூட்டில் இருக்கிற ஸ்டடி மேட் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சேலரி சாப்டில் இருக்கிற மெயின் செக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10, 15, 16, 17. 10ல் டெர்மினல் பெனிஃபிட்ஸ் வரும். நான் சொன்னேன் இல்லையா, சேலரியில் இருக்க அந்த 5 ஹெட்ஸ் என்னென்னா பேசிக் பே, அலவன்ஸ், பெர்குசிட்ஸ், டெர்மினல் பெனிஃபிட்ஸ் அண்ட் ப்ராஃபிட் இன் லியூ ஆஃப் சேலரி. இந்த 5 ஹெட்ஸ் தான் சேலரிக்குள்ளே இருக்கிற டெஃபினேஷன்ஸ் எல்லாமே. 15 என்னென்னா பேஸ் ஆஃப் சார்ஜ், 10 வந்து டெர்மினல் பெனிஃபிட்ஸ், 15 பேஸ் ஆஃப் சார்ஜ், 16ல் ஒரு டிடக்ஷன் இருக்குது, அண்ட் 17ல் சேலரியோட டெஃபினேஷன். இப்போ நான் சொன்னேன்ல அந்த 5 ஐட்டம்ஸ், பேசிக் பே, அலவன்ஸ் அண்ட் பெர்குசிட்ஸ், டெர்மினல் பெனிஃபிட்ஸ் அண்ட் ப்ராஃபிட் இன் லியூ ஆஃப் சேலரி, இது எல்லாமே செக்ஷன் 17ல் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பேஸ் ஆஃப் சார்ஜ், செக்ஷன் 15. இதில் என்னென்னா அட்வான்ஸ் சேலரி, அவுட்ஸ்டாண்டிங் சேலரி, அரியர் சேலரி. இது சும்மா நோட்டு, இது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அட்வான்ஸ் சேலரி நான் போன இதில் சொல்லும் போதே அட்வான்ஸ் சேலரியில் ஒரு சின்ன ஐட்டம் இருக்குது, அது என்னென்ன அப்படின்னு சொல்கிறேன். அட்வான்ஸ் சேலரி டாக்ஸபிள் ஆன் ரிசர்வ் பேசிஸ். அதாவது சேலரியை பொறுத்த வரைக்கும் சேலரி ஷால் பி டாக்ஸபிள் ஆன் டியூ ஆர் ரிசிப்ட் விச் எவர் இஸ் ஏர்லியர். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு சேலரி ரிசீவ்டு முன்னாடியே சேலரியை வாங்கிட்டீங்க அப்படின்னா இட் ஷால் பி டாக்ஸபிள் ஆன் ரிசிப்ட் பேசிஸ். இல்லை நீங்கள் வாங்கலை, இப்போ நீங்கள் இந்த மந்த் வேலை செய்கிறீங்கன்னா அதுக்கான சேலரி வந்து உங்களுக்கு அடுத்த மாதம் இல்லை அடுத்த மாதத்தில் இந்த 5 டேட்ஸ்க்குள்ளே கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த சேலரி என்னைக்கு டியூ ஆகுதுன்னா அந்த மந்த் எண்டில் அப்படின்னு அர்த்தம். அப்போது அந்த டியூ ஆர் ரிசிப்ட், முன்னாடியே வாங்கிட்டீங்கன்னா ரிசிப்ட், அப்படி இல்லைன்னா டியூ பேசிஸ், ரெண்டுத்தில் எது ஏர்லியரோ அப்போ தான் அது டாக்ஸபிள். இதில் மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங்லாம் இதில் பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, அதனால் நீங்கள் எந்த மெத்தட் வேணால் ஃபாலோ பண்ணலாம். அட்வான்ஸ் சேலரி டாக்ஸபிள் ஆன் ரிசிப்ட் பேசிஸ். அவுட்ஸ்டாண்டிங் சேலரினா சேலரி டு பி பெய்டு, கொடுக்க வேண்டிய சேலரி அப்படின்னு அர்த்தம். இட் ஷால் பி டாக்ஸபிள் ஆன் டியூ பேசிஸ் ஆப்வியஸ்லி. ஏன்னா அப்போ வந்து அதில் யாரும் வாங்கியிருக்க மாட்டாங்க, அதனால் டியூ பேசிஸ். அரியர் சேலரினா என்னென்னா taxable on receipt basis if not taxed on due. இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, அங்கே வந்து உங்களுக்கு 50,000 சேலரி பர் மந்த் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த வருஷம் ஃபுல்லாக வேலை பார்க்குறீங்க, அடுத்த வருஷத்தில் வந்து உங்களுக்கு ஒரு 5,000 இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த 5,000 இன்க்ரிமெண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கல. அதுக்கு அடுத்த வருஷம் வந்து ஒரு 1,500 இன்க்ரிமெண்ட் பண்ணுறாங்க, 6,000 இன்க்ரிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போது அதை கொடுக்குறாங்க. அப்போது உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு 50,000 ப்ளஸ் போன இயர் சொன்ன ஒரு 5,000 ப்ளஸ் இந்த கரண்ட் இயரில் சொல்லியிருக்கிற ஒரு 6,000 மொத்தமாக ஆட் பண்ணால் 61,000 உங்களுக்கு சேல்ரி கொடுக்கணும். இப்போது அந்த பேலன்ஸ் அந்த 5,000 இருக்கு இல்லையா, போன இயர் ஃபுல்லாக கொடுக்க வேண்டியது, அதை நீங்கள் எப்போ வாங்குவீங்கன்னா கரண்ட் இயரில் தான் வாங்குறீங்க. அப்போது அரியர் சேல்ரி எப்போ வாங்குறீங்களோ ஷால் பி டாக்ஸபிள் ஆன் ரிசிப்ட் பேசிஸ் இஃப் நாட் டாக்ஸ்ட் ஆன் டியூ பேசிஸ். நீங்கள் அந்த வாங்காத அந்த 5,000த்துக்கும் உங்களுக்கு டேக்ஸ் முன்னாடியே பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போது உங்களுக்கு ரிசிப்ட் பேசிஸில் டேக்ஸ் பண்ண மாட்டாங்கன்னு அர்த்தம். புரியுதா? இப்போ வந்து இது ஒரு சம் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். மிஸ்டர் எக்ஸ் அப்படிங்கிறவர் ஏஎல் லிமிட்டடில் ஜாயின் பண்ணுறாரு ஃபார் அ சேலரி ஆஃப் 5,000 பர் மந்த் ஆன் 1/4/2018. இது ஏதோ 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சம்பிள், 10-20 வருஷத்துக்கு முன்னாடி 5,000 பர் மந்த்து. இந்த இயர் 2019-20ல் ஹிஸ் இன்க்ரிமெண்ட் டெசிஷன் வாஸ் பெண்டிங். 18-19 ப்ரீவியஸ் இயருக்கு 5,000 பர் மந்த்னு சொல்லிட்டாங்க. 19-20ல் ஒரு இன்க்ரிமெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் அது வந்து இன்னும் கொடுக்கல. ஆன் 1/4/2020 2021ல் அந்த இன்க்ரிமெண்ட்டை ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. எவ்வளோக்குன்னா 1,000 பர் மந்த்து. அண்டு 2021க்கு இன்னொரு இன்க்ரிமெண்ட், அது என்னென்னா 1,500 per month. Such arrears salary received on 5/4/2020. Find the gross taxable salary. Further salary of April 2021 has also been received in advance on 15/3/2021. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அரியர் சேலரி இருக்குல்ல, அரியர் சேலரினா நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு அக்ரூவாகி வராத சேலரி இருக்குல்ல, இந்த 1,000 per monthனா இந்த இயர் ஃபுல்லாக வர வேண்டியது எவ்வளோ, 19-20 ஃபுல்லாக வர வேண்டியது 12 monthsக்கு 1,000 × 12,000 உங்களுக்கு வரணும். அண்ட் 2021க்கு வர வேண்டியது 1,500 per monthனா இந்த இயர் ஃபுல்லாக வர வேண்டியது 1,500 × 12. அது ஃபுல்லாமே உங்களுக்கு அரியர் சேலரி தான்.
such arrear salary received on 5/4/2020 அன்றைக்கி தான் அவங்க ரிசீவ் பண்ணுறாங்க. அதாவது 5,000 ப்ளஸ் இந்த 1,000 ப்ளஸ் 1,500 இது எல்லாத்துமே 2021 அப்படின்ற ப்ரீவியஸ் இயரில் தான் அவங்க ரிசீவ் பண்ணுறாங்க. அப்போ கிராஸ் டேக்ஸபிள் சேலரி என்னவாக இருக்கும்? அதுவும் இல்லாமல் salary of April 2021 has also been received in advance on 15/3/2021. நான் என்ன சொன்னேன்? அட்வான்ஸ் சேலரி டேக்ஸபிள் ஆன் ரிசிப்ட் பேசிஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே வந்து அவங்க ஏப்ரல் மந்த்துக்கான சேல்ரி 2020 இருக்கிற ஏப்ரல் மந்த்துக்கான சேல்ரி எப்போவும் மேலே தானே கொடுப்பாங்க. ஆனால் அது அவங்க அட்வான்ஸாக மார்ச்லேயே வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இயர்லே, அதாவது 2021 வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 5,000 ப்ளஸ் ஒரு 1,000 ப்ளஸ் ஒரு 1,500 ப்ளஸ் இந்த மந்த்துக்கான சேலரி மட்டும் சேர்த்தா 7,500 வரும். 5,000 ப்ளஸ் 1,000 ப்ளஸ் 1,500 சேர்த்தா 7,500 ஒரே ஒரு வாட்டி தான் வரும். ஸோ அது எல்லாமே டேக்ஸபிள் ஆன் 5/4/2020. ஓகேவா? அந்த இயர் எண்டில் டேக்ஸபிள். இதுதான் அதுக்கு அர்த்தம். இதோட ஆன்சர் நான் இங்கே போட்டிருக்கேன். சேலரி ஃபார் 2021 என்னென்னா 5,000 ப்ளஸ் 1,000 ப்ளஸ் 1,500 இன்ட்டு 12 90,000. அரியர்ஸ் சேல்ரி ஃபார் 1920. 1920 ஒன்று ஃபைனலைஸ் பண்ணாங்களே, அது என்னது? 1,000 பர் மந்த்து கொடுக்கல அவங்க. ஸோ 12 மந்த்ஸுக்கு இன்ட்டு 12,000. அட்வான்ஸ் சேல்ரி ஃபார் ஏப்ரல் 2021. நீங்கள் ஏப்ரலுக்கான சேல்ரி இப்போவே வாங்கிட்டீங்க. அது எவ்வளோ? இது 3 ஆட் பண்ணால் வரும் பாருங்கள். 5,000 ப்ளஸ் 1,000 ப்ளஸ் 1,500 7,500. ஸோ இது எல்லாமே சேர்த்தா கிராஸ் டேக்ஸபிள் சேல்ரி உங்களுக்கு 1,09,500. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் என்ன நோட்ஸ் இருக்குன்னு. சேல்ரி டியூன்னா என்ன, சேல்ரி அக்ரூவல்னா என்ன? இது கொஞ்சம் ஃபன்னியாக ஒரு இமேஜ் போட்டிருக்கேன். சேல்ரி டியூன்னா சேல்ரி கொடுக்க வேண்டியது, டு பி பெய்டு அப்படின்னு அர்த்தம். சேல்ரி அக்ரூவல்னா வர வேண்டியது, டு பி ரிசீவ்டு அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஒரு எம்ப்ளாயராக இருந்தீங்கன்னா சேல்ரி டியூ, நீங்கள் ஒரு எம்ப்ளாயராக இருந்தீங்கன்னா சேல்ரி டியூ உங்களுக்கு, எம்ப்ளாயியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சேல்ரி அக்ரூவ் ஆகும். இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா? அட்வான்ஸ் சேல்ரி வர்சஸ் அட்வான்ஸ் அகெயின்ஸ்ட் சேல்ரி, இது நாங்கள் உங்களுக்கு போன வாட்டி ஜென்ரல் நோட்ஸ்னு ஒரு லெக்சர் செகண்டில் எடுத்திருந்தேன்ல, அப்போவே சொல்லியிருந்தேன். அட்வான்ஸ் சேல்ரினா என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு மந்த்து ஒரு எம்ப்ளாயிட்ட வேலை பார்க்குறீங்க. நீங்கள் போன மந்த்துக்கான, அதாவது இப்போ போன சம்பளம் பார்த்த மாதிரி ஏப்ரல் மந்த்துக்கான சேல்ரியை இந்த மாதிரி எனக்கு ஒரு எமர்ஜென்சி சார்னு சொல்லி மார்ச்லேயே வாங்கிடுறீங்க அப்படின்னா அது சேல்ரி தான். அது ஷால் பி டேக்ஸபிள் அண்டர் சேலரி. அட்வான்ஸ் அகெயின்ஸ்ட் சேலரினா, இந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட வேலை பார்க்குறேன் சார், என்னோடய க்ரெடிபிலிட்டியை பேஸாக வச்சு நீங்கள் எனக்கு இந்த அமௌண்ட் கொஞ்சம் தாங்க, எனக்கு ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கடன் வாங்குறீங்க அப்படின்னா அது சேல்ரி கிடையாது. அந்த எம்ப்ளாயர் வந்து அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கூட ஏதாவது போடலாம். அதனால் அது லோன். இது டேக்ஸபிள் அண்டர், ஷல் நாட் பி டேக்ஸபிள் அண்டர் சேலரி. ஓகேவா? அட்வான்ஸ் சேலரினா சேலரி, அட்வான்ஸ் அகெயின்ஸ்ட் சேலரினா நாட் டேக்ஸபிள் அண்டர் சேலரி, இட் ஷால் பி கால்ட் அஸ் லோன். ஓகே. நெக்ஸ்ட்டு பிளேஸ் ஆஃப் அக்ரூவல். பிளேஸ் ஆஃப் அக்ரூவல் இதை பேஸாக வச்சு தான் நீங்கள் ஒரு அமௌண்ட்டை சேலரியை டேக்ஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு முடிவு பண்ணணும். இப்போ பிளேஸ் ஆஃப் அக்ரூவல்னால் என்னென்னா, நீங்கள் சேலரியை ரிசீவ் பண்ணியிருக்கணும், நீங்கள் அதை கையால் வாங்கியிருக்கணும், ஏர்ன் பண்ணியிருக்கணும், சம்பாதிச்சிருக்கணும். நீங்கள் ரெசிடெண்ட்டாக நான் ரெசிடெண்ட்டாக யாராக வேணால் இருக்கலாம். அப்படி இருந்தீங்கன்னா டேக்ஸபிள் இன் இந்தியா. ஒரு சேலரி, நீங்கள் உங்களோட சம்பளத்தை ரிசீவ் பண்ணிட்டீங்க, ஏர்ன் பண்ணிட்டீங்க, நீங்கள் வாங்கிட்டீங்க, சம்பாதிச்சிட்டிங்க, நீங்கள் ரெசிடெண்ட்டாக இருக்கீங்க இல்லை நான் ரெசிடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அந்த சேலரி ஷால் பி டேக்ஸபிள் இன் இந்தியா. ஓகேவா? இந்த பிளேஸ் ஆஃப் அக்ரூவல் தான் பேஸு. இதில் டீம்டு டு பின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னா, சும்மா இந்த சொல்லிக்கிறாங்கப்பா அப்படின்றவாங்கள அந்த மாதிரி, இதெல்லாம் சேலரின்னு சொல்லிக்கலாம். என்னென்னா, டீம்டு டு பி ஏர்ன்டு இன் இந்தியா. சேலரி வந்து டீம்டு டு பி ஏர்ன்டு இன் இந்தியா அப்படின்னா, இஃப் எப்பப்போ சர்வீசஸ் ரெண்டர் இந்தியா, உங்களோட வேலையை நீங்கள் இந்தியாவில் செஞ்சுருந்தா, அப்படி இல்லைனா த ரெஸ்ட் பீரியட் ப்ரிசீடிங் ஆர் சக்சீடிங் பை த சர்வீஸ் ரெண்டர்ட் இன் இந்தியா,
உங்களோட ரெஸ்ட் பீரியட் இருக்குல்ல, நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு உங்களோட அந்த லீவ் பீரியட் ஆர் ரெஸ்ட் பீரியட்னு ஒன்று இருக்கும்ல, அது உங்களோட சர்வீஸை இந்தியாவில் ரெண்டர் பண்ணிட்டீங்க, அதுக்கு முந்தின அல்லது அதுக்கு அப்புறமா இருக்கிற ரெஸ்ட் பீரியட் வந்து இந்தியாவில் இருக்குது அண்ட் ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் த எம்ப்ளாய்மெண்ட். அது உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் படி அது அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போது சேல்ரி நீங்கள் இந்தியாவில் தான் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போது உங்கள் பிளேஸ் ஆஃப் அக்ரூவல் வந்து இந்தியாவில் தான் இருக்குது. ஸோ இட் ஷால் பி டாக்ஸபிள் இன் இந்தியா. எங்களோட டேக்ஸர் வந்து ஒன்று சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரொவிஷன் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து இல்லைன்னா எக்ஸம்ஷன் ப்ரொவிஷன் ஒன்று கொடுப்பாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் எக்ஸம்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சின்னதாக நோட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க, எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸம்ஷனில் எக்ஸப்ஷன் வந்துச்சுன்னா அது இன்க்ளூஷன் அப்படின்னு அர்த்தம். எக்ஸம்ஷன்னா எதுவுமே வராது, டாக்ஸபிள் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதிலே ஒரு எக்ஸப்ஷன் வருதுன்னா அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? அதெல்லாம் இன்க்ளூஷன் அப்படின்னு அர்த்தம். இப்போது இந்த எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹவவர் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அண்ட் இந்தியன் சிட்டிசன் ஆர் டாக்ஸபிள் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பிளேஸ் ஆஃப் ஒர்க். நான் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் இந்தியாவில் இருக்கணும் அப்படின்னு, சேலரி ரிசீவ் பண்ணியிருக்கணும், ஏர்ன் பண்ணியிருக்கணும், இந்தியாவில் சர்வீஸ் ரெண்டர் பண்ணியிருக்கணும், இந்த மாதிரி லீவ் பீரியட்லாம் இந்தியாவில் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அதெல்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் இந்தியன் சிட்டிசனுக்கும் கிடையாது. அவங்க எங்கே வேணால் ஒர்க் பண்ணிட்டோம், வேறு இந்தியா இல்லாமல் வேறு எந்த கண்ட்ரியில் வேணால் ஒர்க் பண்ணிட்டோம், அவங்களுக்கு வாங்குகிற சேலரி டாக்ஸபிள் ஷால் பி டாக்ஸபிள் இன் இந்தியா. அதுக்கு பிளேஸ் ஆஃப் அக்ரூவல் இந்தியா தான். ஓகேவா? ஆனால் ஹவவர் pension to certain government employees and judges permanently reside outside India shall not be deemed to accrue or arise in India. நான் சொன்னது ஃபஸ்ட்டு இங்கே இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயி அண்ட் இந்தியன் சிட்டிசன் சொன்னல, அது வந்து சேலரி. இது பென்ஷன் வாங்குகிறாங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸும் ஜட்ஜஸும் பர்மனெண்ட்டாக வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்னா அது ஷல் நாட் பி டீம்டு டு அக்ரூ ஆர் அரைஸ் இன் இந்தியா. ஸோ இட் ஷல் நாட் பி டாக்ஸபிள் இன் இந்தியா. இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியோ இந்தியன் சிட்டிசனோ சேலரி எங்கேருந்து வாங்கினாலும் அது அவங்களுக்கு டாக்ஸபிள். ஆனால் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஜட்ஜஸ்லாம் வெளிநாட்டில் பெர்மனெண்ட்டாக இருந்து பென்ஷன் வாங்கினாங்கன்னா அது அவங்களுக்கு ஷல் நாட் பி டாக்ஸபிள். ஓகே, இதுக்கு நீங்கள் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சேலரிக்கு பிளேஸ் ஆஃப் அக்ரூவல் தான் பேஸு. இதை வச்சு சின்னதாக ஒரு சம் கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு பார்க்கலாம். எம்ப்ளாயி, எந்த எம்ப்ளாயி வேணால் இருக்கட்டும், எம்ப்ளாயர் எந்த இடம் யாராக வேணால் இருக்கட்டும், பிளேஸ் ஆஃப் சர்வீஸ் இந்தியாவில் ரெண்டர் பண்ணியிருக்காங்க, பிளேஸ் ஆஃப் ரெசிப்ட் எங்கே வேணால் வாங்கியிருக்கலாம். இப்போ பிளேஸ் ஆஃப் சர்வீஸ் எங்கே, பிளேஸ் ஆஃப் அக்ரூவல் எங்கே, இந்தியாவில். ஸோ இட் ஷல் பி டாக்ஸபிள். நெக்ஸ்ட்டு எம்ப்ளாயர் யாராக வேணால் இருக்கலாம், பிளேஸ் ஆஃப் சர்வீஸ் எனிவேர்னு கொடுத்துருக்காங்க, பிளேஸ் ஆஃப் ரிசிப்ட் வந்து ஆனால் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது என்னென்னா இதுக்கு முன்னாடி பாயிண்ட் பார்ப்போம். நான் இங்கே இந்த ப்ரொவிஷனை படிக்கிறேன். பிளேஸ் ஆஃப் அக்ரூவல் ரிசீவ்டு, ஏர்ன்டு, ரெசிடெண்ட், நான் ரெசிடெண்ட், டாக்ஸபிள் இந்தியா. இங்கே பிளேஸ் ஆஃப் ரிசிப்ட் எங்கே கொடுத்துருக்காங்க, இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சேலரி ஷால் பி ரிசீவ்டு இன் இந்தியா. ஸோ இட் ஷால் பி டாக்ஸபிள். எஸ். அடுத்து ஆர்ஓஆர்னா ரெசிடெண்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடெண்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் இந்த ப்ரொவிஷனை படிக்கிறேன். பிளேஸ் ஆஃப் அக்ரூவல் ரிசீவ்டு, ஏர்ன்டு ஃபார் அ ரெசிடெண்ட், நான் ரெசிடெண்ட்டு, டாக்ஸபிள் இன் இந்தியா. ரெசிடெண்ட்டாக நான் ரெசிடெண்ட்டாக யாராக வேணால் இருங்க, எனி எம்ப்ளாயரும் யாரோ, எனி பிளேஸ் ஆஃப் சர்வீஸ் எனிவேர் எஸ். இங்கே எஸ் எது கொடுத்துருக்காங்கன்னா அவங்க ரெசிடெண்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடெண்ட். அப்போது பிளேஸ் ஆஃப் அக்ரூவல் இந்தியாவில் தான் நடந்திருக்கு. ஸோ இட் ஷால் பி டாக்ஸபிள் இன் இந்தியா. நெக்ஸ்ட்டு இந்தியன் சிட்டிசன் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். இங்கே நான் சொன்னேன்ல அந்த எக்ஸப்ஷன் வருது பாருங்கள். இந்தியன் சிட்டிசன் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அவுட் சைடு இந்தியாவில் சர்வீஸ் ரெண்டர் பண்ணியிருக்காங்க, பிளேஸ் ஆஃப் ரெசிப்ட் வேறு எங்கேயோ வாங்கியிருக்காங்க. இங்கே ரெண்டு பேரும் முக்கியமான கேட்டகரி வந்து இந்தியன் சிட்டிசனாகவும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக இருந்தால் அவங்க வேறு எங்கே சேல்ரி வாங்கியிருந்தாலும் சர்வீஸ் ரெண்டர் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு டாக்ஸபிள், இட் ஷால் பி டாக்ஸபிள் இன் இந்தியா. ஸோ எஸ். நெக்ஸ்ட்டு ஆர்என்ஓஆர் என்ஆர் அப்படின்னா ரெசிடெண்ட் அண்ட் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட் அண்ட் நான் ரெசிடெண்ட். எம்ப்ளாயர் எனி, பிளேஸ் ஆஃப் சர்வீஸ் அவுட் சைட் இந்தியா. பிளேஸ் ஆஃப் சர்வீஸ் அவுட் சைட் இந்தியா அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இங்கே அக்ரூவல், பிளேஸ் ஆஃப் அக்ரூவல் ப்ரொவிஷன் பாருங்கள். இதில் நான் ரெசிடெண்ட், நான் ரெசிடெண்ட் இருக்குது.
இட் ஷால் பி ரிசீவ்டு ஏர்ன் இன் இந்தியா. அதாவது இந்த ரெசிடெண்ட் நான் ரெசிடெண்ட்லாம் சேலரி இங்கே ரிசீவ் பண்ணியிருந்தாங்க, ஏர்ன் பண்ணியிருந்தாங்க இந்தியாவில், இதெல்லாம் நடந்துருந்துச்சுன்னா தான் டேக்ஸபிள். இங்கே அவங்க பிளேஸ் ஆஃப் சர்வீஸும் அவுட் சைட் இந்தியா, பிளேஸ் ஆஃப் ரிசிப்டும் அவுட் சைட் இந்தியா, ஆளும் வந்து நான் ரெசிடெண்ட் அண்ட் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட் அப்படின்னா இட் ஷால் நாட் பி டேக்ஸபிள் இன் இந்தியா. ஸோ நோ. சேலரி ஏர்ன்டு எப்போ வருது சர்வீஸ் ரெண்டர். இது என்ன பாயிண்ட்னா, சேலரி எப்போ நீங்கள் சம்பாதிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, நீங்கள் இந்தியாவில் அந்த சர்வீஸை ரெண்டர் பண்ணியிருந்தாங்கன்னா தான், இந்தியாவில் உங்கள் வேலையை கொடுத்துருந்தீங்கன்னா தான் அப்போ நீங்கள் இந்தியாவிலேயே சம்பாதிச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? தேங்க்யூ. இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக இனிமேல் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை.